ஜோசியர் சொன்னதுல இருந்து எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு ராணி. என் பையன் பச்சை புள்ள, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஜோசியர் இப்படி சொல்லிவிட்டாரே, அதை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ராணி. விடுங்க சரோஜாக்கா, இதுக்கு போய் என் மனசு கஷ்டப்படுறீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்க்கா. நான் என்ன என் பையனுக்கு இப்பயா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு 2-3 வருஷமாட்டே பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குதே. சரோஜாக்கா, உங்க மைனுக்கு இனிமேவா பொண்ணு பிறக்க போகுது. அதெல்லாம் பிறந்து வளர்ந்து நல்லா இருக்குங்கக்கா. மனசு கஷ்டப்படாம இருங்க, எல்லாம் நல்லதாவே அமையுங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, நம்மளும் பொண்ணு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா பக்கத்து தெருவுலயே அமையும். அதுதான்க்கா வாழ்க்கை. எல்லாம் அமையும். கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, பொண்ணு மட்டும் அமைஞ்சிச்சுனால ஒழுசு டக்கு புக்குன்னு எல்லாம் முடிஞ்சிருங்கக்கா. ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். ராணி அக்கா, உங்க ஊர்க்காரவுக இங்க கல்யாணம் முடிச்சு இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. அவங்க வீட்ல கூட ஒரு புள்ள இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்க வீட்ல வேணா கேட்டு பாப்போமாக்கா? ஆமா ராணி, எங்க ஊர்க்காரவுகதே. ஆமா வசந்தி, எங்க சொந்தக்காரவுகதே. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 3-4 வீடு தள்ளி இருக்கு. ரொம்ப நல்லவுக. ஆனா இப்பதானே அவங்க மக 12வது முடிச்சிட்டு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போறா. ஏக்கா, அதனால என்னக்கா? ரோஜாக்கா மையனுக்கு 26 வயசு 27 வயசு தானே ஆகுது. எல்லாம் சரியா தாக்கா வரும். ஓ, அப்படி சொல்றியா வசந்தி? அவங்க நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. நீயும் பாத்திருப்பில்ல வசந்தி? ஆமா ராணி அக்கா, அந்த மாரியம்மன் கோயிலுக்கிட்ட வீடு பெரிய வீடு இருக்குல்ல, அதானே? ஆமா வசந்தி, அதான் அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது இது எங்க சொந்தக்காரவ வீடுன்னு சொன்னீலக்கா. அதை வச்சுதான் நானும் சொல்றேன். ராணி, வசதியானவங்களா வேணாம் ராணி. நம்மளுக்கு ஏத்தவ மாதிரி பொண்ணு பாரு ராணி, அப்பதான் நம்மள எல்லாம் மதிப்பாங்க. ஏக்கா, அவள ஒண்ணும் வசதிலாம் இல்லக்கா. நம்மள விட கொஞ்சம் வசதியா இருக்காங்க. அம்பிட்டுத்தேன் அவங்க விட்டு பிள்ளைகளும் மரியாதையான பிள்ளைகளுக்கா. அம்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க நம்மளுக்குலாம். ஓ, அப்படியா ராணி? ராணியக்கா, மகளிர் உரிமை தொகை எடுக்கிறதுக்காக நாளைக்கு பேங்குக்கு போறோம்லக்கா. பேங்கு பக்கத்துல தானே அவங்க வீடு இருக்கு. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்க்கா. பொண்ணு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு. சின்ன பொண்ணு திடுதிப்புன்னு போய் எப்படி போய் பாக்குறது? அக்கா, அது யாரு? அண்ணிய வீடா? உங்க சொந்தக்காரவங்க வீடு தானக்கா. நீங்க ஏன்க்கா பயப்படுறீங்க? ஆமாக்கா, நல்லா விசாரிக்கிற மாதிரி போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அப்ப பொண்ணு இருக்கும், பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிடி. சரி, அந்த புள்ள காலேஜ் படிக்கிற புள்ளையில காலேஜ் இழுத்து போயிருச்சுனா என்ன செய்யறது? அக்கா, காலேஜ் 9 மணிக்கு தானக்கா ஆரம்பிக்கும். முன்னாடியே போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. சரிடி வசந்தி, அப்ப சீக்கிரமா நாளைக்கு கிளம்பி இருங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கெல்லாம் சீக்கிரமா கிளம்பிடுவோம்க்கா. ஆனா இந்த சரோஜாக்கா கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும். மாட்டுக்கு பால் கறக்கணும், புல்ல போடணும், தண்ணி எழணும், ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடக்கும். எக்கா, சீக்கிரமா கிளம்பி வாக்கா. உன் மயனோட வாழ்க்கை பிரச்சனை. இன்னும் வாக்க போறேன்னு சொல்லவுமே சரோஜாக்கா மூஞ்சில எவ்வளவு சிரிப்பு இருக்காதடி பின்ன. வாங்கடி அங்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. ஓ காட், ஒர்க் பிரஷர் ஓவரா இருக்கே. கமிங். அஜய், வாடா. என்னடா இந்த சைடு வரவே மாட்ற? வீட்டுக்கு வந்தா உன்னை என்ன பார்க்கவா முடியுது? ஆபீஸ்க்கு ஓடி போயிடுற. வீட்டுக்கு வந்தா இந்த ரூம் தான் பார்க்க முடியும். இப்பயும் பிஸியா இருக்கியா இல்ல ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தாண்டா இருக்கேன். ஃப்ரீயா என்னடா பிரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா, பிரியாங்கிற பொண்ணு இப்பதான் புதுசா எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணா. அதான் நீ பிரியா இருக்கேன்னு கேட்கவும் ஃப்ரீயான்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய் சிவா, உனக்கு என்ன ஆபீஸ்ல ஒரே கேர்ள்ஸா வேலை பாக்குறாங்க, ஒரே என்ஜாய்மெண்டா தான் இருக்க. டேய் அஜய், அப்படிலாம் சொல்லாதடா. நம்மகிட்ட வேலை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கரெக்டா வேலை பாக்குறாங்களான்னு மட்டும்தான் பாக்கணும். ஏய் அஜய், எங்க ஆபீஸ்லயும் வேலை இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கேன்னு சொன்னா நீ கேட்க மாட்ற. டேய் சிவா, கொஞ்ச காலம் தாண்டா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணிட்டு உங்க ஆபீஸ்லயே வந்து ஜாயின் தான் பண்ண போறேன். வந்த விஷயத்த நான் சொல்லாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. டேய், புது படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்டா, வாரியாடா? இல்ல அஜய், எனக்கு ஆபீஸ்ல உள்ள ஃபைல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கோச்சுக்காம நீ மட்டும் போயிட்டு வாவேன். ஏய் சிவா, வேலை பார்க்க வேண்டியதாண்டா. அதுக்குன்னு 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிடா என்ஜாய் பண்ண முடியும்? வாழ்க்கையில கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கணும்டா. எனக்கும் புரியுதுடா, ஆனா வேலை இருக்குல்ல, வேலை முடிக்காட்டி அப்பா திட்டுவாங்க. நீ உங்க அப்பாவுக்கே பயந்துகிட்டே வேலையை பாடுறா. வாழ்க்கை கடன்னு ஓடிரும் பாத்துக்க. ஏய் அஜய், எங்க அப்பாவை பார்த்ததாண்டா கொஞ்சம் பயம். மித்தபடி ஐ எம் ஓகேடா. இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னோட நான் படத்துக்கு வாரேன். ஓகே தானே?
சரிடா சிவா, அப்பனா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஃப்ரீயா இருக்கலான்னு கேக்குறேன். ஆ, பிரியாவா? சிவா, உன் போக்கே சரியில்லையே, பிரியா ஞாபகத்திலே இருக்க போலையே. அட போடா அஜய். சரிடா சிவா, நான் போயிட்டு வரேன். கோச்சுக்கிறாதா அஜய், கொஞ்சம் வேலை, அதனாலதான் வர முடியல. அடுத்தாப்புல படத்துக்கு கூப்பிடும் போது நான் கண்டிப்பா வருவேன். ஆ, ஓகேடா ஓகேடா. பிரியா. அது மட்டும் இல்லக்கா, ஆபீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எந்த டவுட்டா இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். எல்லாருமே ஈகோ பார்க்காம எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கக்கா. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஓ சரிம்மா சரிம்மா. காலையில ஆபீஸ்க்கு போகும்போது பயந்துகிட்டே போனீல, புது ஆபீஸ் எப்படி இருக்குமோ என்னமா இருக்குமோன்னு அதான் வந்து கேட்டேன். உனக்கு பிடிச்சிச்சுன்னா சரிதாம்மா. அது மட்டும் இல்லக்கா, எங்க ஆபீஸோட எம்பியும் ஃப்ரெண்ட்லியா தான்க்கா இருக்காரு. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓ சரிம்மா சரிம்மா. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவன் இப்பதான் வழி விட்டுருக்கேன். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏமா பிரியா, காலையில ஆபீஸ்க்கு போகும்போது 5:30 மணிக்கு ஆபீஸ் விட்டுருவாங்க, 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு 6:30 மணிக்கு தானே வந்தேன். அக்கா, எங்க ஆபீஸ் கிட்ட பஸ்ஸும் வராதான் ஆட்டோவும் வராதான். இது தெரியாம எங்க ஆபீஸ் கிட்டயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்க்கா. ஐயோ, அப்புறம் எப்படி நீ வந்த? எல்லாரும் மாதிரியும் எனக்கும் 5:30 மணிக்கு தாங்க விட்டாங்க. நான் பஸ் வரும்னு நின்று ஒண்ணுமே வரல. கடைசியில எங்க ஆபீஸ் எம்பி சார் தான் வந்து, நீங்க எவ்வளவு நேரம் நின்றாலும் இங்க பஸ்ஸும் வராது ஆட்டோவும் வராது, தள்ளி போனாதான் பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கதான் வரும்னு சொன்னாருக்கா. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அடியே, பஸ்ஸும் ஆட்டோவும் வராத லெக்லியே 1/2 மணி நேரமா நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆமாக்கா, கடைசியில எங்க எம்பி சார் தான் என்னை காப்பாத்தி விட்டாரு. இல்லைன்னா இன்னைக்கு பூரா அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பேன். எவ்வளவு நல்ல எம்பி சார் தெரியுமா? நீங்க வேணா என் பைக்ல வாங்க, உங்க வீட்டுக்கிட்டயே இறக்கி விடுறேன்னு சொன்னாரு. நான் தான் வரமாட்டேன், நான் பஸ்லயே ஆட்டோலயே போய்க்கிறேன் சார்னு சொல்லிட்டேன். ஆமாமா பிரியா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு எப்பயுமே பஸ்ஸும் ஆட்டோவும் சரிப்பட்டு வரும். நீ அதுலயே வாமா. ஆ சரிக்கா. சரிம்மா பிரியா, சூடு ஆறதுக்குள்ள காப்பிய குடி. ஆ சரிக்கா. சரிம்மா பிரியா, ராத்திரி சாப்பாடுக்கு இட்லி அவிக்கவா இல்ல சப்பாத்தி சுடவாமா? அக்கா, எனக்காக ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேணாக்கா. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்களோ அதே செஞ்சு தாங்க, நானும் சாப்பிடுறேன். சரிம்மா, அத்தை சப்பாத்தி கேட்டாங்க, இன்னைக்கு சப்பாத்தியே சுடுவோம். ஆ சரிக்கா. அம்மா அம்மா. என்னது? என் மக ராதிகா சத்தம் மாதிரில கேக்குது. அம்மாடி ராதிகா, தங்க பிள்ளை வந்துட்டியாம்மா? அம்மாவை தேடி வந்துட்டியா? அம்மா, வாசல்ல இருந்து அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு கிடக்கே. வந்து என்ன ஏதுன்னு பாக்குறியா? ஜம்முன்னு ஃபேன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க. ஆத்தா தத்தே, அடியே வந்த கையோட ஏண்டி பேத்த தூக்கி என் கால்ல போடுறவே? நானே வலிக்கு விழுந்து உட்கார்ந்து கிடக்கே, இப்படி தூக்கி போட்டாலே. ஆமா, வந்த கையோட இப்படி கோவமா இருக்க, என்னமா ஆச்சு? வெயில்ல நடந்து வந்தனால கோவப்படுறியா? நான் பஸ்ல வரும்போதே உனக்கு போனை போட்டு ஆட்டோவா வர சொல்லுமா அப்படின்னு சொன்னனா இல்லையா? ஏட்டி, இந்த இருக்கு பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு எதுக்கு நீ ஆட்டோ? 50 ரூபாய் கேப்பாண்டி. ஆமா, நீ 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்னை அசிங்கப்படுத்துனதாமா மிச்சம். ஏட்டி ராதிகா, அதான் வீட்டுக்கு வந்துட்டேலடி, எதுக்குடி கோவப்படுற? கோவப்படாம இருடி. அம்மா, உன் மருமக பண்ண வேலைக்கு நான் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடவா சொல்றேன்? ஏட்டி ராதிகா, என்னடி சொல்ற? ஏன் மருமகக்காரியா? அதான் சண்டை போட்டு இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டேனடி. இல்ல, துரத்தி விட்டப்போ உன் மருமகக்காரி ஊர் ஊரா சுத்தியும் திரும்பி இந்த ஊருக்கே வந்துட்டா. அந்த கூட்டாளிகளோட தான் சுத்திக்கிட்டு திரியிறா. என்னடி ராதிகா சொல்ற? உன் அண்ணிக்காரி இந்த ஊர்ல தான் இருக்காளா? உன் அண்ணிக்காரியே நாட்டை கிழிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டே. கோத்துல உப்பு போட்டு திங்கிற எவ்வளோ நான் கிழிச்ச கிழிக்கு இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாளுகளே. அவ திரும்பி வந்துட்டாளா இந்த ஊருக்கு? ஆமாமா, அண்ணி இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க கூட்டாளிலாம் சேர்ந்து என்னை மிரட்டுறாங்கம்மா. யானை குட்டி மாதிரி இருக்கல்ல, அவ எல்லாம் என்னை என்ன கிழிக்கிறா தெரியுமா? நான் தப்பிச்சேன் பொழைச்சேன் உயிர் பொழைச்சேன்னு ஓடியாரம்மா. என்னடி ராதிகா சொல்ற? அவ கூட்டாளிகளாம் சேர்ந்து உன்னை திட்டுனாளுகளா? ஆமாமா, திட்ட மட்டும் இல்ல, என்னை அடிக்கிறதுக்கு பாஞ்சிக்கிட்டு வந்தாளுகம்மா. அடியே, அவளுக்கு அடிக்க வந்திருக்காளுக, நீ என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா? நீ 2 சாத்து சாத்த வேண்டியதானடி. ஒரு பானை சோத்த நல்லா முழுங்குறீல, அடிக்காம ஏண்டி பயந்து போய் ஓடியார? அம்மா, அண்ணி கூட கரலக்கட்டையா நிறைய பேர் இருக்காங்கம்மா. நான் ஒத்தாளு, நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வந்துட்டேம்மா. என்ன வேப்பண்ண விளக்கண்ண, என் மகளை அடிக்கிறதுக்கே அடியா செட் பண்றாளாவே.